ஒரு டைம் 2 டைம் இல்லைங்க. நீங்க 100 டைம் கேட்டாலும் நான் இந்த ஒரு டிப்ஸை மட்டும் தான் சொல்லுவேன் பூச்செடிகளுக்கு. பொதுவா வந்து பார்த்துட்டீங்கன்னா, பசுமை கார்டனிங்கில இந்த மாதிரி டிப்ஸ் வேணும் அப்படின்னா, ஃபாலோ பண்ணி வச்சுட்டு வீடியோவை பார்த்த உடனே சேவ் பண்ணி வச்சுக்கங்க. நர்சரியில் இருக்கக்கூடிய செடிகள் மட்டும் நிறைய மொட்டுக்கள் வச்சுட்டுருக்கோம். இதுக்கான காரணம் இந்த டிஏபின்னு சொல்லக்கூடிய டை அமோனியம் பாஸ்பேட். பொதுவா இது எத்தனை நாளைக்கு ஒரு முறை கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எந்த மாதிரி கொடுக்கணும்னு ஏகப்பட்ட டவுட் இருக்கும். இதை 15 நாள்லேருந்து 20 நாளைக்கு ஒரு முறை ஒரு செடிகளுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொடுக்கணும். நாங்கள் நடவு செஞ்சுருக்க இந்த மல்லிகை செடிகளை கட் பண்ணி விட்டு கவாத்து செஞ்ச உடனே இந்த மாதிரி ஃபெர்டிலைசரை கொடுத்து விட்டுருங்க. கொஞ்சமாக நல்லா மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 15 நாளைக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கொடுத்து விடுங்க. அப்படி கொடுக்கறதுனால தான் இந்த மாதிரி மல்லிகை செடிகளில் மட்டும் இல்லைங்க, ரோஜா செடிகளையுமே கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிஏபி ஃபெர்டிலைசர் கொடுக்கறது மூலயமா ஏகப்பட்ட மொட்டுக்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சிடும். என்னப்பா சம்பி சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாங்க, உண்மையாகவே நிறைய மொட்டுக்கள் வைக்கும். நர்சரியில் எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆர்கானிக் மெத்தடை ஃபாலோ பண்ணால் இவ்வளோ ரிசல்ட் இருக்குமா அப்படின்னா இவ்வளோலாம் இருக்காது. ஓரளவுக்கு பூக்கும். எங்கள் வீட்டில் பூச்செடிகளில் நிறைய பூக்கள் பூக்கணும் அப்படின்னா பாட்டில் இந்த மாதிரி ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணி நிறைய பூக்களை வந்து உற்பத்தி செஞ்சுக்க முடியும். அண்ட் பசுமை கார்டனிங்கில் நிறைய டிப்ஸை வந்து கொடுத்துட்ருப்போம். ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பசுமை தோட்டக்கலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அதுலேயுமே நிறைய டிப்ஸ் கொடுப்போம். அண்ட் என்ன டிப்ஸ் அடுத்து கொடுக்கலாம். உங்கள் தோட்டத்துக்கு தேவையான பொருட்களை உடனே ஆர்டர் செய்யுங்கள். பசுமை தோட்டக்கலை.com. ஒரு சின்ன பிளான், ஒரு பெரிய சந்தோஷம். உங்கள் பசுமை ஜர்னி ஸ்டார்ட் பண்ணுங்க இன்னைக்கு.